அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அம்மா முருங்கை சாம்பார் ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாமா? பார்க்கலாம். பருப்பு டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கிட்டேங்க. அதை குக்கரில் வைக்கணுமா? ஆமாம், குக்கரில் பருப்பு கழுவிக்கலாம். பூண்டு ஒரு கட்டை, வெங்காயம் கொஞ்சம் தொலைச்சி போட்டுக்கணும். இது நம்ம கழுவிக்கலாம், கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பை கழுவியாச்சு. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த பருப்பு கூட என்னென்ன சேர்த்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். போதும். குக்கரில் ரொம்ப கரைஞ்சிடும். சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சமாக அம்மா தேங்காய் எண்ணெய் சேர்த்துறாங்க. இப்போ இதுக்கு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துறாங்க. நீ குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை கரண்ட் அடுப்பில் வச்சாச்சு. இது ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வச்சு விட்ருக்கு. இப்போ முருங்கைக்காயை இந்த மாதிரி லைட்டாக நார் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் நாங்கள் போட்டு வைக்கிறோம். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஆனால் முருங்கைக்காய் கூட வேறு ஏதாவது சேர்த்து போடும்போது முருங்கைக்காய் டேஸ்ட்டே கிடைக்காது. தனியாக போட்டு வைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இது ஒரு வீடியோவாக கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு போடுறோம். இப்போ முருங்கைக்காயெல்லாம் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்காய் கூட தண்ணி சேர்த்திக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம இந்த முருங்கைக்காயை வேக வைக்கிறதுக்கு அடுப்பை வச்சுக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துறாங்க. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்திக்கலாம். பருப்பில் கொஞ்சம் போட்டிருக்கோம். இதுலேயும் இப்போ 1 ஸ்பூன் நாங்கள் சாம்பார் தூள் சேர்த்துறோம். இதையும் சேர்த்திட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் தூள் சேர்த்தியாச்சு. இப்போ முருங்கைக்காய் வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், பார்க்கலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். பருப்பும் வேகுது, முருங்கைக்காயும் வேகுது, சீக்கிரமாக பார்க்கலாம். அடுத்தது ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி, இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்காங்க. இந்த புளியை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 2 தடவை கழுவணும். ஏன்னா நம்ம என்னதான் இருந்தாலும் கழுகாமல் சேர்த்தக்கூடாது. கழுவிக்கலாம். காய் வேகிறதுக்குள்ளே இந்த புளி ஊறிடும். குழம்பு தாளிக்க சின்ன வெங்காயம் ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க அம்மா. இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பருப்பு காய் 2 வேகிறதுக்குள்ளே இது 2 எடுத்து வச்சுட்டா டக்கு டக்கு டக்குன்னு சாம்பார் ஆகிடும். காய் அந்த அளவுக்கு பார்க்கலாம். இப்போ தான் போட்டோம். கொஞ்சம் தண்ணி வற்றிடுச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் வற்றிட்டே வருது. காய் கொஞ்சமாக வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியும் வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஊற்றிக்கலாம். ஊற வச்ச புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்காங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்துடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ குக்கரில் பருப்பு வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பில் இருக்கிற தண்ணி லேசாக குழம்புல வடித்து விட்டுட்டு இந்த பருப்பை நல்லா கரண்டிலேயே மசிச்சு விட்டுலாம். நம்ம இந்த குக்கரில் நல்லா பருப்பை மசிச்சு விட்டாச்சு. தண்ணியெல்லாம் இதுலேயே முன்னாடி வடிச்சிட்டேன். இப்போ இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த பருப்பையும் சேர்த்தியாச்சு. இப்போ காயோடு சேர்த்து பருப்பு கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இதுக்கப்புறமா தான் நம்ம தாளிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்த்திருக்கிறோம். இப்போ குழம்புக்கு உப்பு சேர்த்தவே இல்லை பருப்புக்கு. அதனால் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைனா கூட நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நான் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடலெண்ணெய் சேர்த்திருக்கிறேன். கடலெண்ணெய் தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் தான் சேர்த்தோம். சாரி, மறந்துட்டு தேங்காய் எண்ணெய்ட்டேன்.
இப்போ கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, மல்லித்தலை, வெங்காயம். இப்போ சாம்பாருக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தாளிச்சதை சேர்த்துக்கலாம். சூப்பராக முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல மணமாக சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது ஜம்முன்னு. இதே மாதிரி நீங்கள் குக்கரில் வச்சு செஞ்சு பாருங்கள். முருங்கைக்காய் தனியாக போட்டு செய்யுங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு செய்கிறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. முருங்கைக்காய் தனியாக வச்சாதே சூப்பராக இருக்குது. அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாமி, சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை, அதிகமாக கமெண்ட் பண்ணுறதும் இல்லை. நாங்கள் போடுற வீடியோ நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்னாலும் சொல்லுங்கள். சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சு மட்டும் போடுறோம். பிள்ளைக்கு கால் வலி இருக்கிறதுனால தொடர்ந்து எங்களால் வீடியோ போட முடியறதில்ல. இடையிடைய தடங்கள் ஆகிடுது. நான் ஒருத்தி என்ன செய்ய முடியும்? அதனால தான் வீடியோ இடையிடையே நின்று போயிடுது, கால் வலி இருக்கிறதுனால. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாமி. நன்றி, வணக்கம்.